அனைவருக்கும் வணக்கம். சரி, நேராக விஷயத்துக்கு போயிடலாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த பண முடிவு பற்றி இன்று நாம் பேசப் போகிறோம். இது ஒரே இரவில் பணக்காரன் ஆகும் மாதிரி ஒரு ட்ரிக் இல்லை. இது ஒரு ரகசிய திட்டமும் இல்லை. இது ஒரே ஒரு விஷயத்தை பற்றியதான், உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது. ஒரு நிமிஷம் இதை கவனமாக நினச்சி பாருங்கள். இது மார்க்கஸ் மாதிரி ஒருவரின் உண்மையான அனுபவம். ஒரு நாள் திடீரென 1,15,000 அளவுக்கு ஒரு அவசர செலவு வந்து விட்டது. அந்த நேரத்தில் வரும் அந்த உணர்வு என்னன்னு தெரியுமா? வயிற்றுக்குள் ஒரு பயம், ஒரு பதட்டம். இதை எப்படி சமாளிப்பது என்ற கேள்வி. அந்த நேரத்தில் என்ன நடக்கும்? பெரும்பாலும் அந்த செலவு கிரெடிட் கார்டில் போய்விடும். ஒரு சாதாரண பிரச்சனை ஒரு பெரிய கடன் பிரச்சனையாக மாறிவிடும். இது ஒரு மனிதரின் கதை மட்டும் இல்லை, இந்தியாவிலும் இதே நிலைதான். பெரும்பாலான மக்கள் சம்பளம் வந்ததும் அதிலேயே வாழ்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு டயர் பஞ்சர், ஒரு மருத்துவ செலவு, ஒரு வீட்டு பொருள் பழுதாகிவிட்டால் அது நேரடியாக ஒரு பெரிய நெருக்கடியாக மாறிவிடுகிறது. இது தனிப்பட்ட தவறு மட்டும் இல்லை, இது ஒரு பெரிய நிதி உண்மை. ஆனால் நல்ல செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான தீர்வு உங்கள்கிட்டயே இருக்குது. அந்த தீர்வு என்ன? ஒரு சாதாரண சேமிப்பு கணக்கு இல்லை, ஒரு சக்தி வாய்ந்த கருவி. உங்களுக்கு தேர்வுகளை தரும், உங்களுக்கு அமைதியை தரும், உங்கள் வாழ்க்கையை மீண்டும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும் கருவி. இதைத்தான் நம்ம சொல்கிறது நிதி சுதந்திரத்தின் அடித்தளம். இந்த பாதுகாப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போதும் சர்வைவல் மோடில் தான் இருப்பீங்க. வாழ்க்கை எதை கொடுத்தாலும் அதற்கே பதில் சொல்லி கொண்டிருப்பீங்க. கடனில் சிக்கி பயத்தில் முடிவுகளையும் எடுப்பீங்க. ஆனால் இது இருந்தால் நீங்கள் முன்னேறும் நிலைக்கு மாறுவீங்க. நாளை என்ன வந்தாலும் தயார், உங்களுக்கு தேர்வுகள் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பைக் அல்லது கார் ரிப்பேர் வந்துச்சுன்னா அதை இஎம்ஐ அல்லது கடனாக மாற்றாமல் நேரடியாக தீர்க்க முடியும். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இதை கடினமாக நினைக்க வேண்டாம். இது 2 எளிய கட்டங்களாக பிரிக்கலாம். ஒன்று ஸ்டார்டர் ஃபண்டு, 2வது ஃபுல் எமர்ஜென்சி ஃபண்டு. முதல் இலக்கு 80,000 சேமிக்க வேண்டும். அதுவும் வேகமாக. தேவையில்லாத பொருட்களை விற்கலாம், எக்ஸ்ட்ரா இன்கம் பார்க்கலாம், ஒரு மாதம் செலவுகளை கட்டுப்படுத்தலாம். ஏன் இந்த 80,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறிய அவசர செலவுகளின் பெரும் பகுதியை இதனால் சமாளிக்க முடியும். அது உங்களை கடனில் விழாமல் காப்பாற்றும். அடுத்த கட்டம் 3 முதல் 6 மாதம் வரை உங்கள் வாழ்க்கை செலவுகள். இது உங்கள் சம்பளம் இல்லை, உங்கள் செலவு தான். வாடகை, உணவு, மின்சாரம், இஎம்ஐ அனைத்தையும் சேர்த்து கணக்கிடுங்க. 3 மாதமா 6 மாதமா? சிங்கிளாக இருந்தால் 3 மாதம் போதும். ஆனால் குடும்பம் இருந்தால், செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தால் 6 மாதம் பாதுகாப்பு அவசியம். இந்த பணத்தை எங்கே வைக்கிறது? 3 விதிகள். 1 பாதுகாப்பான இடத்தில், 2வது எளிதாக எடுக்கக்கூடியது, 3வது தினசரி கணக்கில் இல்லாதது. ஏன் தனியாக இதை பராமரிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை தினமும் பார்த்தா அதை செலவழிக்க காரணம் கண்டுபிடிப்பீங்க. இப்போ ஒரு பெரிய தவறை பார்க்கலாம். என்னோட கிரெடிட் கார்டு இருக்குது, அதுவே எமர்ஜென்சி ஃபண்டு தானே அப்படின்னு. நிச்சயமாக இல்லை. எமர்ஜென்சி ஃபண்டு அப்படிங்கிறது உங்கள் பணம், கிரெடிட் கார்டுங்கிறது கடன். அது என்ன மாதிரி தெரியுமா? தீயை அணைக்க பெட்ரோல் ஊற்றுவது மாதிரி. மற்றொரு எண்ணம், நான் முதலீடு செய்யணும், இல்லைனா வாய்ப்பு போயிடுமே. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அடித்தளம் இல்லாமல் முதலீடு செஞ்சீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் நஷ்டத்தில் விற்க வேண்டியிருக்கும் அல்லது கடனில் விழுவீர்கள். அதனால் முதல்ல பாதுகாப்பு, அதுக்கப்புறம் முதலீடு. இப்போது ஆக்ஷன் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 80,000 சேமிக்கணும், கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் கிளியர் செய்யணும், 3 முதல் 6 மாத சேமிப்பு பில்டு பண்ணணும், யூஸ் பண்ணினா மீண்டும் அதை ஃபில் பண்ணணும். இந்த பணத்தை எப்போது பயன்படுத்தலாம்? 3 கேள்விகள். எதிர்பாராததா, அவசியமா, அவசரமா? ஆம் என்றால் மட்டும் பயன்படுத்தலாம். இறுதியாக ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள் நடக்கும். ஒரு காலத்தில் 200 ரன்ஸ் அடிப்பது இம்பாசிபிள் நினைத்தார்கள். பிறகு சச்சின் டெண்டுல்கர் அடித்தார். அதற்கு பிறகு எல்லாரும் அடிக்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி நீங்கள் முதல் சேமிப்பை அடைந்ததும் உங்கள் மனதில் ஒரு மாற்றம் நடக்கும். அது வெறும் பணம் இல்லை, அது மன அமைதி, சுதந்திரம், நம்பிக்கை. இப்போ எல்லாம் உங்கள் கையில். நீங்கள் எடுக்கும் முதல் சிறிய படி என்ன? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.